அனைத்து உடன்பிறவா சகோதரர்களுக்கும் வணக்கம். நானும் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு சின்ன கருத்தை போடலாம் அப்படின்ட்டு விரும்பி போடுறேன். ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 21 வருடம் இந்திய எல்லையில் ஒரு பணி செய்து, நல்ல ஒரு திறம்பட பணி செய்து, அவுட்ஸ்டாண்டிங் நன்னடத்தையில் இன்று விருப்ப ஓய்வு பெற்று நான் இன்னைக்கு குடும்பத்தோடு வசிக்கிறேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரணும், புதிய டிஜிபி ஆபீஸ் திறக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுல தவறான ஒரு செயல்பாடு. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ்ல இருந்ததுனால நான் சொல்றேன். அனைத்து திட்டங்களுமே சரியான திட்டங்கள் தமிழ்நாட்டில் காவல்துறையை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் இருக்கின்றன. அது செயல்படுத்த முடியாமல் தவிக்கின்றார்கள், செயல்படுவதில்லை. அது எப்படி அப்படின்னா, அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது, பல சூழ்நிலைகளும் இருக்கின்றன. இதை எவ்வாறு சரி செய்யலாம் என்று இந்த அரசு உடனடியாக அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 21 வருடம் இந்திய எல்லையிலே பாதுகாப்பு பணி செய்து விருப்ப ஓய்வு பெற்று இங்க வரும்போது, நான் ஒரு ரோட்டு கடை போடுறேன். அந்த ரோட்டு கடையில இந்த காவலர்கள் அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு பல விஷயங்கள். இது ஒரு சிறிய எக்ஸாம்பிள். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அமைக்கின்றார்கள் என்பது என்னை போன்று இப்போது வியாபாரம் செய்கிறவர்கள் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு சரியான ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்து இதை எப்படி சரி செய்யலாம் அப்படி என்பதுதான் கொண்டு வரணும். அப்ப இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறு ஒரு 12 மணிக்கு எங்கேயாவது போயிட்டு வர மூச்சிலையோ இல்லை 2 மணிக்கு போயிட்டு வர மூச்சிலையோ ஏதோ ஒரு தவறு நடக்கும் போது அந்த பெண்ணால் இன்று ஒரு காவல் நிலையம் சென்று சரியான முறையில் புகார் அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம், காவல் நிலையங்கள் சரியான பணியை செய்ய மாட்டேங்கின்றார்கள் என்பதை விட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கின்றார்கள். இதற்கு பணப்பலம் என்று ஒரு பணம் பேசுகின்றது. அதிகாரம் படைத்தவர்கள் அது ஒரு விதத்திலே அவர்களை தொந்தரவு செய்கின்றார்கள். ஆகையால் போலீஸ்காரர்கள் என்ன முடிவெடுக்கலாம் என்பது தெரியாமல் பணத்தின் பின்னால் அவர்கள் ஓடிவிடுகின்றார்கள், பணத்தின் பின்னால் போய் ஒளிந்து விடுகிறார்கள். இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அரசு. மேலும் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களை அல்லது அண்ணன் விஜய் அவர்களை உண்மையிலேயே இளைஞர்களும் சின்ன குழந்தைகளும் வயதானவர்களும் விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து. மாற்றம் என்றால் என்னது அப்படின்னா, 200 யூனிட் கொடுக்குறேன், 2500 ரூபாய் போடுறேன், படித்தவர்களுக்கு 4000 ரூபாய் போடுறேன், அதற்கு ஆசைப்பட்டு அல்ல. இந்த இளைஞர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன தேவை அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்பு. இருக்கின்ற கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம், தாலுகா ஆபீஸ்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம், பதிவுத்துறைகளிலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம், போக்குவரத்து துறையிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். எத்தனையோ துறைகள் இருக்கின்றது, இன்று லஞ்ச லாவணயத்திலேயே மிதந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை எப்படி சரி செய்யலாம்? இதைதான் எதிர்பார்த்து கொண்டிருக்குமே தவிர, உங்களுடைய 200 ரூபாய், 200 யூனிட், 2500 ரூபாய், படித்தவர்களுக்கு இது, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம், அப்படி நினைச்சு யாருமே ஓட்டு போடல. இன்னைக்கு 24/7 பல மதுபான கூடங்கள், அதாவது மதுபான கடைகள் இயங்குகின்றன. இதற்கு லோக்கல் வித் அதுக்குள்ள இன்வால்வ் வேற வழி இல்லாமல் போலீஸ்காரர்கள் அவர்களுக்கு கிடைப்பது போல அவர்கள் அதில் பங்கு பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் அதை நடத்துகிறார்கள். இதை எப்படி தடுக்கலாம்? இதற்கு ஒரு பெரிய ரிவ்யூ மீட்டிங் தேவை, பல சிந்தனையாளர்கள் உள்ள தேவை, பல நேர்மையானவர்கள் உள்ள தேவை. அதெல்லாம் கொண்டு வந்தாதான் விஜய் அவர்களால நல்ல ஒரு நேர்மையான, மக்கள் எதிர்பார்க்கின்ற, மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆட்சியை உங்களால் கொடுக்க முடியும். ஆகையால் உடனுடனே சடனாக நீங்கள் முடிவை
தெரிவிக்காதீர்கள். அது தவறாகி சென்றுவிடும். ஒரு 6 மாதத்திற்குள் ஒவ்வொரு இதுலயும் யார் நல்ல அதிகாரி இருக்காங்க, நேர்மையான சிந்தனையாளர்கள் இருக்காங்க, ஒரு வில்லேஜில் இருந்து யார் சமூக ஆர்வலர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எத்தனை லெட்டர் போடுகின்றார்கள், எத்தனை சிஎம் செல்லில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை எப்படி சரி செய்யலாம்? இதை சரி செய்யும் போது நீங்கள் யாரிடமும் சென்று எனக்கு ஆதரவு தாருங்கள், எந்த கட்சியிடமும் போய் சென்று ஆதரவு கேட்க வேண்டிய சூழ்நிலையே வராது. மக்களே உங்களுக்கு 234 தொகுதியையும் விஜய் ஐயாவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று அடுத்த எலெக்ஷனில் போட்டு விடுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தர மட்டத்தில் என்ன சூழ்நிலை இருக்கின்றது, அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றலாம். ஒரு நண்பர் கூறுகின்றார், எனக்கு போலீஸ்காரர்களே பிடிக்காது, நான் கத்தியோடி வந்து குத்தி விட்டேன் என்கிறார். எவ்வளவு ஒரு அவமான செயல். இன்னைக்கு 9 போலீஸ்காரருக்கு தூக்கு தண்டனை, எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இதே நிலைதான் இன்றும் ஒவ்வொரு ஸ்டேஷனும் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்டேஷனும் இதே நிலைதான். சென்றால் ஒரு அமைதியான சூழ்நிலையில் உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கும் பணிச்சுமை, யாரிடம் எப்படி என்ன பேசுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆகையால் இதை மாற்ற வேண்டும். அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சாதாரண ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கொத்தனாரு, ஒரு கார்பெண்டர், ஒரு ஆசாரி வேலை பார்க்கிறவங்க, ஒரு வியாபாரம் செய்யறவங்கள விடுறது கிடையாது. இதை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும், அதை தான் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர இதை பொறுமையாக ஆராய்ந்து மக்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த தர வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஏனென்றால் நானும் ஒரு 21 வருடம் யூனிஃபார்மை போட்டு களத்தினவன். இதை எதிர்பார்க்கலாம் என்று இந்த ஆட்சியில் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன், ஒரு சாதாரண மனிதனாக. நன்றி, வணக்கம்.